அன்பு, அக்கா. என்னாச்சுடா? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா என்ன? இல்லக்கா. காய்ச்சல் கூட இல்லையே. ஸ்டேஷன்ல ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லக்கா, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஏய், வெளியில நாங்க எல்லாரும் உட்கார்ந்து இன்னைக்கு வந்த வருமானத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீ ஏதோ உனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஏதோ யோசனையிலே இருந்த. நான் உன்னை பார்த்தேன். அன்பு, வேலையில ஹையர் ஆபீசர்ஸ் ஏதாவது சொன்னாங்களா? இல்லடா, எதுவா இருந்தாலும் சொல்லு. எதுவுமே மனசுல போட்டு குழப்பிக்காத. நான் நேத்திக்கே உன்கிட்ட சொன்னேன், என்கிட்ட எதுவுமே மறைக்க கூடாதுன்னு. டேனியல் விஷயத்த அக்கா கிட்ட சொல்லிடலாமா? அப்படி சொன்னா என்ன நினைப்பாங்க? இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து எப்படி உங்களால என்ன காப்பாற்ற முடியும்? என்னடா யோசிச்சுட்டு இருக்க? நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்ன ஆச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்லக்கா. ரொம்ப நாள் கழிச்சு மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷமான நேரத்துல இப்படி ஒரு விஷயத்த சொல்லி அந்த சந்தோஷத்தை கெடுத்துட வேண்டாம். இப்போதைக்கு சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. அன்பு, நான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். பேசாம இப்ப அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அது ஒண்ணும் இல்லக்கா. இன்னைக்கு ஒர்க்கு கொஞ்சம் அதிகம், அதான் வேற எதுவும் இல்ல. வேற எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்லக்கா, அப்படிலாம் எதுவும் இல்ல. ரவுண்ட்ஸ் போனோமா, வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி, அதான் தலைவலி கொஞ்சம் ஹெவியா இருக்கு. வேற எதுவும் இல்லக்கா. வா அன்பு, குடிடா காஃபி. சரிடா, குடி, தலைவலி சரியாயிடும். என்ன அன்பு, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, லேசா தான் தலைவலி. டிஃபன் ஏதாவது கொண்டு வரவா? இல்ல இல்ல, வேணாம், சாப்பிடுறியா? பரவாயில்ல. இது குடிச்சா சரியாயிடும். மா, கையல் வா, குடு, நான் வேலையை பாக்குறேன். பரவாயில்ல, இதெல்லாம் நானே தொடச்சுக்கிறேன், விடு. மா, காலையில இருந்து ஹோட்டல்ல ஏகப்பட்ட வேலையை பாத்திருப்ப. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நீ என்ன மனுஷியா இல்ல மிஷினா? நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். இல்ல கையல், விடுன்னு சொல்றேன். விடுன்னு சொல்றேன்ல, நீ சும்மா இரு. என்ன கையல், நீ சொல்ற பேச்சே கேட்க மாட்டியா? நீயும் நாளைக்கு வேலைக்கு போகணும்ல. நீயும் இந்த வேலை அந்த வேலைன்னு எத்தனை வேலையை தான் பாப்ப? மா, இதெல்லாம் எதுவுமே பெரிய வேலை இல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பாக்குறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அன்னைக்கும் உனக்கும் தான் இப்ப ரெஸ்ட் தேவை. வீட்டு வேலை, குடும்ப பொறுப்புன்னு இப்படியே நீ ஓடிட்டு இருந்தா நீ எப்பதான் ஓய்வெடுப்ப? அம்மா, எனக்கு என்னம்மா, இன்னும் கொஞ்ச நாள் தானே. மூர்த்தி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹோட்டல் பொறுப்பு முழுக்க அவன் தான் பாத்துக்க போறான். அதுக்கப்புறம் நானே நினைச்சாலும் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியுமா? அவன் வந்தானா என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டான். அவன் வந்து இந்த ஹோட்டல்ல பாத்துக்கிறத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேம்மா. அண்ணியும் அண்ணனும் வேலை பார்த்து ஜெயிச்சு முன்னேறி வரணும் தான் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். தனோ அண்ணிய அவன் மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கணும்மா. அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஏன்னா அண்ணி தனக்குன்னு எந்த ஆசையும் இல்லாம மூர்த்திக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் மட்டுமே இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க ஆசைப்பட்ட ஒரே விஷயம் இந்த ஹோட்டல். அதுல அவங்க ஜெயிச்சு அவங்க ஆசையை நிறைவேற்றணும். அவங்க சந்தோஷமா வாழணும். அதுக்காக தான் கஷ்டப்பட்டு போராடி அந்த குக்கிங் காம்படிஷன்ல ஜெயிச்சு அந்த ஹோட்டலையும் வச்சு கொடுத்துட்டேன். ஆனா இந்த மூர்த்தி தான் எப்ப வர போறானே தெரியல. ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிறாமா. அப்படி என்ன வேலை பாக்குறானே தெரியல. என் கையில், நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டேல்ல? நான் என்ன தப்பா எடுத்துக்க போறேன், கேளு. போட்டியில ஜெயிச்சு கிடைச்ச பணத்துல டிராவல்ஸ் வைக்காம ஹோட்டல் வச்சதுனால மாப்பிள்ளை ஏதாவது சங்கடப்படுறாரா? எழில பத்தி உனக்கு தெரியாதா? நீ அப்படி கேட்டுட்டு இருக்க? அவன் மனசுல எப்பவுமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் வராதுமா. அவன் வேறமா. அவன் மனசெல்லாம் யாருக்குமே வராது. நான் என்ன நினைக்கிறேனோ அதேதான் அவனும் நினைப்பான். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பான். அதுதான் அவனோட சந்தோஷமும்.